மகாபாரதம் படிக்கிறாங்க, இந்த விஷயத்துல திருக்குறளும் படிச்சுக்கிறாங்க. இந்த 3 விஷயத்தை மட்டுமே மாத்தி மாத்தி சொற்பொழிவா சில பேர் பேசிட்டே இருக்கிறாங்களே, வேற விஷயமே அவங்களுக்கு தெரியலையா? இல்ல, படிக்கல சார். இன்னைக்கு உள்ள பிரச்சனையை பாருங்க. கள்ளத்தனமா லாரியில மணல் ஏத்திட்டு போறான், அத ஒரு பாடுபொருளாக்குறான் இன்னைக்கு உள்ளவன். அப்ப அத பேசும்போது சொல்றோம்ல, மணல் ஏற்றி போகும் வண்டியிலிருந்து ஒழுகுவது ஆற்றின் கண்ணீர் எழுதுறான். அப்போ அள்ளி போறானேன்னு அந்த ஆள் அழுதான், அந்த தண்ணீர் அப்படி வெடிதான். அதை இவன் படிச்சா தானே சொல்ல முடியும். அதனால இவங்க படிக்கல, இவங்க இன்னும் அப் டு டேட்டா வரல, பக்கத்துல வரல, என்னைக்கோ ஒரு காலத்துல நின்றுட்டு இருக்காங்க. ஆனால் இன்றைக்குள்ள பிரச்சனைகளே, இன்றைக்கு உள்ள எழுத்தாளன் என்ன எழுதுகிறான் என்பதை படியுங்கள். அப்பதான் சொல்றான். எப்படி பாருங்க, அவன் சொல்றான், பன்னீர் வாசமானதுதான், ஆனால் எத்தனை பேருக்கு தெரியும் அது ஒரு ரோஜாவின் கண்ணீர் என்று. கசிக்கு புளிஞ்சிருக்கான், ஆனா வாசத்தை மட்டும் பாக்குறான், யார் பாடுபட்டாங்கிறது மறந்து போச்சு. அப்போ இப்படிப்பட்ட புது கவிதைகள் சிந்தனைகள் வருகின்ற போது நீங்க இவ்வளவு தூரத்துக்கு இன்னும் சொல்றீங்களே, சுதந்திரம் இரவில் வாங்கினோம், இன்னும் விடியவில்லை. எவ்வளவு காலத்துக்கு அதை சொல்லி இருக்கிறது? இன்னைக்கு எவ்வளவு பெரிய வளர்ச்சி, மங்களயான் போயிருச்சு சந்திர மண்டலத்துக்கு, இன்னும் விடியவில்லை என்று பேசினால் எவன் மதிப்பான்? அதை ஒருத்த மறுக்கிறான். ஏன் இன்னும் பாடிட்டு இருக்க? பொழுது புலர்ந்து விட்டது, போர்வைகள் புரண்டு கொண்டு ஏன் இந்த புலம்பல், எழுந்துரு என்றான். நீதான்டா எந்திரிக்கல. நிறைய பேரு புதிய ஒரு உலகம் எங்கே இருக்கிறது என்று கேட்டால் டாஸ்மாக் கடையில் தான் இருக்கிறது என்று பல குடிமகன்கள், இவ இந்திய குடிமகன் அப்படின்னு சொல்றத தவறா புரிஞ்சுக்கிட்டு பல டாஸ்மாக் கடைகள பல குடிமகன்கள் இரவு 12 மணி வரை படுத்திருக்கிறார்களே, அவருக்கு கூறும் அறிவுரை என்ன? அந்த புதிய உலகம் எது அவர்களுக்கு காமிக்கிறீர்கள்? அந்த புதியதோர் உலகம் என்ன என்றால், ஜாதியற்ற, ஊழலற்ற, மனித தீண்டாமையற்ற, பேதங்களற்ற, மேடுபேடுகளற்ற ஒரு சமத்துவ சமுதாயம். அப்படி ஒரு எல்லாவற்றையும் விட யுத்தம் இல்லாத தொல்லு உலக மக்கள் எல்லாம் ஒன்றே இன்னும் தாய் உள்ளம் தனிலென்றோ தலைக்கும் தவையம், அங்கே சண்டை இல்லை, சமாதானம் வளர்ந்ததாலே. இதுதான் புது யுகம். ஆனா இவன் டாஸ்மாக்ல மூழ்கிட்டான். எப்படி வளர்றது தெரியுமா? தீபாவளிக்கு டாஸ்மாக் விற்பனை 400 கோடி என்றால், தைப்பொங்கலுக்கு டாஸ்மாக் விற்பனை 600 கோடி. நம்ம எப்படி முன்னேறிட்டு வரோம் பார்த்தீங்களா? இதுதான் நம்முடைய முன்னேற்றம். ஆனா அது உள்ள போன உடனே அவனை மனுஷ நிலையிலிருந்து மாற்றி விடுகிறது. பாரதி சொல்லுவான், நல்லதோர் வீணை செய்தே நலம் கெட புழுதியில் எறிவது உண்டோ. நல்லதோர் வீணை செய்த உடம்பு, அதை வச்சு இசை வாசிக்கிறதுக்கு போல புழுதியில வீசிட்டியடா உடம்ப அப்படிங்கிற மாதிரி போன நாளே மாறுறான் சார். எத்தனை பேர் வீட்டுக்கு புருஷனா ஒரு ஆளா வரான்றீங்க, 2 பேர் 3 பேரா வரா. ராத்திரி வரும்போது அடி கதவை உடைக்கிறான். பஞ்சாயத்து என்னையா இவ்வளவு நேரம் வந்துட்டு தொந்தரவு பண்ற, சீக்கிரம் வரக்கூடாதான். இருக்கட்டும், நீ இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கிறேன், உனக்கு நான் தாஜ்மஹால் கட்ட போறேன், உனக்கு வசந்த மாளிகை கட்ட போறேன். அவன் சொல்றான், அதெல்லாம் அப்புறம் கட்டு, உள்ள அவந்து கிடக்கிற வேட்டியை கட்டு, ஒழுங்கார். இப்படி மனிதனாக ஆவதற்கு நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் மனித நிலையில் வீழ்ந்து போவதற்கு இந்த டாஸ்மாக் பயப்படுகிறது என்றால், டாஸ்மாகை நம்பித்தான் அரசாங்க பட்ஜெட்டே இருக்கிறது என்றால் எப்படி நாம் வாழ்க்கையில உயர்வை கொண்டு வர போகிறோம்? காதலித்து பல பெண்கள் ஏமாந்து போகிறார்கள். சரி, கல்யாணம் ஆன பெண்கள் கணவர் சரியில்லை என்று கூறி விவாகரத்து பெற்றுக் கொண்டு இருக்கிறார்கள் பல பேர்கள். இது காணாது போக பெண்கள் மீது இந்த மாதிரி உடை உடுத்தக்கூடாது, நீ ஜீன்ஸ் பேண்ட போடக்கூடாது, நீ மறைப்பதை மறைத்தி வைக்க வேண்டும் பல ஆலோசனை கூட கூறுறாங்க. இது பெண்களுக்கு உள்ள சுதந்திரத்தை பறிக்குதுன்னு நினைக்கிறீங்களா ஐயா? நாகரிகம் என்பதற்கும் பண்பாடு என்பதற்கும் வித்தியாசம் உண்டு. நாகரிகம் என்பது உடையில் டிசைனில் மாற்றங்கள் வரலாம். நீங்க என்ன மாறினாலும் டிசைனை மாத்திக்கோங்க, அதில் எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை. ஆனால் அந்த உடை உங்கள் உடலை முழுமையாக மறைக்க வேண்டும். இது பண்பாடு. நீ டிசைனை மாத்திக்கோ, ஆனா உடம்பு தெரியாம உடை உடுத்துவது. அது மட்டுமல்ல, தமிழ் பெண்ணுக்கு என்று ஒரு வெட்கப்படுவது, நாணப்படுவது, அச்சப்படுவது,
வேண்டியவன் தொட்டால் வெக்கப்படுவது, அந்நியன் தொட்டால் அச்சப்படுவது, இது தமிழ் பெண்களுக்குள்ள இயல்பல்லவா? அப்படித்தானே நம்ம பரம்பரையா வந்துட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு என்ன ஆச்சு? நீங்க உடைய மாற்றல, அது போடுறதுல ஒண்ணு இல்ல, ஒழுங்கா இருக்கா? பார்த்தவனுக்கு உன்னை பார்த்த உடனே ஒரு பவ்யமான உணர்வு வருமே தவிர ஒரு கேவலமான உணர்வு வர்ற மாதிரி இந்த உடை இருக்கக்கூடாது. பெண் அடிமையாக இருக்க வேண்டாம், ஆனால் அடக்கமாக இருக்க வேண்டும். நான் ஒரு கல்லூரியில பேசும்போது சொன்னேன், அது பிரின்சிபால் சொன்னேன், எங்க பெண்களுக்கு கொஞ்சம் அறிவுரை சொல்லுங்க, நாங்க சில கட்டுப்பாடுகளை விதித்தா அவங்க சுதந்திரத்துக்கு தடைன்னு அவங்க நினைக்கிறாங்க, ஆனா நாங்க அப்படிலாம் செய்வோமா, அது கொஞ்சம் வலியுறுத்துகன்னார். நான் அந்த பெண்கள் மத்தியில பேசுறேன். சரி, பெற்றோரோ இவர்களோ சொல்லுகிற ஆலோசனைகள் உங்கள் சுதந்திரத்தை பறிப்பதற்கல்ல, உங்களை ஒரு ஒழுங்குக்குள்ளே கொண்டு வருவது. ஒரு உதாரணம் சொன்னாதான் புரியும். ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி கொடி ஏற்றினீங்களா காலேஜ்ல? ஆமா. கொடி ஏற்றி முடித்து கொடி மேலே பறந்தவுடன் உடனே என்ன செய்தார்கள்? அந்த கொடி பறக்கிற கொடியோட அந்த கயிறை மரத்தோடு சேர்த்து கட்டினார்களா இல்லையா? அது சுதந்திர கொடி தானே. ஏன் கட்ட வேண்டும்? அப்படியே பறக்க விட வேண்டியதானே. ஏன் கட்டினார்கள்? கட்டாவிட்டால் அது எங்கேயோ போய் சாக்கடையில் விழுந்துவிடும். அது சுதந்திர கொடியாக இருந்தாலும் ஒரு கட்டுப்பாட்டில் பறந்தால்தான் ஒழுங்காக பறக்கும். உண்டா இல்லையா? பிள்ளைகள்லாம் அப்படியே கை தட்டியாச்சு, அவங்களுக்கு உணர்த்தியாச்சு. இது உன்னை கட்டுப்படுத்துவதில்லை, ஒழுங்குபடுத்துவது. அப்போ இதை அவங்க மீறும் போது சொல்ல வேண்டிய கட்டாயம் வருகிறது. இது எங்க சுதந்திரம் பறிபோச்சு அவங்க சொன்னாங்கன்னா நாங்க என்ன சொல்றோம்? நீ சிறைக்கதவை உடை, வீட்டு கதவையே உடைக்காத. ஆக அந்த பெண்கள் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். ஆம்பளை விட பெண்களுக்கு பாதுகாப்பு கூட. ஆம்பளை ஒரு சுத்தி ஆணி அடிக்கிற சுத்தியல் மாதிரி அடிச்சுட்டு அங்கிட்டு போட்டா அது பாட்டு கிடக்கும். யாரு சீண்ட போறா? பெண் என்பவள் வயிறு அட்டிகை போன்றவள். அவளை அப்படி வீதியில போட்டா கிடக்குமா? கிடக்காது. எதாவது தூக்கிட்டு போடுவாங்க. அதனாலதான் பீரோவுக்குள்ள லாக்கர்ல வச்சு லாக்கரையும் பூட்டி பீரோவையும் பூட்டோம்னா அதை அடிமைப்படுத்தல, வயது நெக்லஸை பாதுகாக்க. அன்பு சகோதரிகளே, உங்களிடம் பாதுகாக்க வேண்டிய ஒரு வயிறு அட்டிகை இருக்கிறது, களவு கொடுத்து விடாது. உங்களை சொல்ல வேண்டியிருக்க அவங்களுக்கு. தமிழர் பண்பாடு, தமிழ் இலக்கியம், செம்மொழி, இப்படி ஏகப்பட்ட பேர் மறந்துட்டு வர்ற மாதிரி ஒரு தோற்றங்கள் இப்ப வருது. ஆமா, அது எப்படி ஒரு பட்டிமன்றம் மூலியமா வெளியே கொண்டு வரலாம்னு நினைக்கிறேன். அது ஒரு வலியுறுத்தப்பட வேண்டிய அம்சமாயிடுச்சு. ஏன்னா ஒரு காலத்துல பாவேந்தர் பாடினார், மணக்க வரும் தென்றலிலே குளிராயில்லை, தோப்பில் நிழலாயில்லை, தனிப்பரிதாம் துன்பம் இது தமிழ்நாட்டில் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லை. இன்னைக்கு போங்க நகைக்கடையில ஜுவல்லரி மாற்றுன்னு எழுதி போட்டிருப்பாங்க. ஆனா கன்னடாவில் ஒரு பகுதியில் நீங்க போகும்போது பாத்தீங்கன்னா இது உங்கள் நகை கடை, இது உணவகம். அழகா ஏன் கன்னடாவில் தமிழ்நாடுக்கு எழுதி போட தெரியுது இல்ல? ஏன் நீங்க ஜுவல்லரி மாற்றுன்னு எழுதி போடுற? தமிழ் எழுதுனா என்ன ஆகும்? ஆகாதா? புரியாதா? ஆக அப்படிப்பட்ட ஒரு மனோபாவம், ஆங்கிலத்துக்கு அடிமையாகிற மனோபாவம் இருக்கிறது. இரண்டாவது, தமிழ் பிள்ளைகள் ஆங்கிலத்தில் பேசுவதை மகிழ்ச்சியாக கருதுகிற பெற்றோர். ஆங்கிலத்தை தவிர பள்ளிகளில் வேறு மொழியில் பேசக்கூடாது என்று சொல்லக்கூட கான்வென்ட்டுகள். தமிழ்ல பேசினா அன்னைக்கு ஃபைன். அந்த மாதிரி இந்த சூழ்நிலையெல்லாம் இருப்பதை முதலில் நாம் புரிந்து கொண்டோமா? அதை தவிர்ப்பதற்கு நாம் என்ன செய்திருக்கிறோம்? இதை போலவே வெளிநாடுகளிலும் இப்போது இருக்கிற தமிழ் தலைமுறை வேண்டுமானால் தமிழில் பேசுகிறவர்களாக இருக்கலாம். புலப்பெயர்ந்து போனவர்கள், பிறகு ஏற்கனவே வாழ்ந்தவர்கள், வேலைக்கு போனவர்கள். ஆனால் அவர்களுடைய அடுத்த தலைமுறை பிள்ளைகள் இருக்கிறதே, அது தமிழ் பிள்ளைகளாக இருக்குமா என்று ஒரு கேள்விக்குறி வெளிநாடுகளில் இருக்கிறது. அதனாலதான் செம்மொழி மாநாடு நடந்தபோது நான் ஒரு சிறப்பு கட்டுரை பத்திரிகை எழுதினேன். வெளிநாடுகளில் வளரும் இன்றைய குழந்தைகள் தமிழ் பிள்ளைகளாகவே வளர்வதற்கு, தக்க வைப்பதற்கு என்ன ஏற்பாடுகள் செய்ய போகிறோம். ஏனென்றால் ஜெர்மனியில அந்த மொழியில பிள்ளைகள் படிக்குது, பிரான்ஸ்ல பிரெஞ்சுல படிக்குது. அந்த பிள்ளைகள் தமிழ் படிக்க வாய்ப்பே இல்லை. அப்பாவும் அம்மாவும் முயற்சி எடுத்துக் கொள்ளவில்லை என்றால் அந்த குழந்தை அநேகமாக தமிழை இழந்துவிடும். பிறகு அந்த குழந்தைக்கு பிறக்கிற குழந்தை அறவே மறந்து விடும். அப்போ இந்த தலைமுறையை தமிழ் தலைமுறையாகவே தக்க வைக்க
அரசு ரீதியிலோ தமிழ் ஆய்வு ரீதியிலோ என்ன செய்ய போறோம்னு கேள்வி கேட்டிருந்தேன். சரி. அந்த நிலை இப்போது வெளிநாட்டிலும் இருக்கிறது. மெல்ல தமிழினி சாகும் என்ற அந்த பேதை உரைத்தான். இந்த வசை எனக்கு இதெல்லாம் பாரதி கொதிப்பான். அதே போல இந்த நிலைமை இப்போது யதார்த்தமாக வந்து கொண்டிருக்கிறது. அது கூட அமெரிக்காவில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லலாம். இங்கிருந்து போன இளைய தலைமுறை தமிழ் இனம் வேண்டாம், தமிழ் கலாச்சாரம் வேண்டாம், கையில் நிறைய பணம் கிடைக்கிறது, வாழ்க்கையை அனுபவிப்போம், இனிமேல் தமிழனாக இருக்க வேண்டிய என்ன அவசியம் என்று நினைக்கிற ஒரு மனோபாவம் உருவாகி கொண்டிருக்கிறது. அதை தவிர்ப்பதற்காக வாஷிங்டன் தமிழ்ச்சங்கத்தில் பேசும்போது நான் ஒரு கருத்து சொன்னேன். அங்கே கருவேப்பிலை வளராது, ஆனா தமிழ் சங்க தலைவர் விட்ட செடி வளர்த்துக்கிறாங்க. நம்ம பொம்பளைகளுக்கு தாளசம் பண்ணதுக்கு கருவேப்பிலை இல்லைன்னா முடியாது. நான் அதை பார்க்க கூட்டு போன மேடையில சொல்றேன். பார்க்க போகும்போது நான் நினைத்தேன், அமெரிக்காவில் வளர்கிற கருவேப்பிலை செடி ஆகிட்டு ஒருவேளை தன்னுடைய குணத்தையோ மனத்தையோ மாற்றி இருக்குமோ என்று ஐயப்பட்டு கொண்டே கிள்ளி பார்த்தேன். அது கருவேப்பிலையாக இருந்தது. அது உண்பது அமெரிக்க உரமாக இருக்கலாம், இருப்பது அமெரிக்க மண்ணாக இருக்கலாம், குடிப்பது அமெரிக்க தண்ணீராக இருக்கலாம். கருவேப்பிலையாக இருக்கிறது, ஏன் இங்க வந்து தமிழ்நாடு மட்டும் தண்ணி மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொன்ன போதுதான், ஆம், எந்த இனத்தில் பிறந்தானோ அந்த இனத்தில் இருப்பதும் அந்த மொழியை தக்க வைப்பதும் தமிழனுக்கு கடமை. இத அரசாங்கம் செய்யுமான்னு எதிர்பார்க்க முடியாது. அவங்களுக்கு என்ன அனுமதி, அந்தந்த அப்பா அம்மா வீட்டில் இருக்கிற பெரியவர்கள் சனி ஞாயிற்றுக்கிழமையாவது பிள்ளைகளுக்கு சிறப்பாக தமிழ் சொல்லிக் கொடுக்கிற வாய்ப்பை உருவாக்காவிட்டால் வெளிநாடுகள் இங்கேயும் அதே நிலை. ஒரு பள்ளிக்கூடத்துல படிக்கிற பிள்ளைகிட்ட போய் நீங்க பேசி பாருங்க, முக்காவாசிக்கு பேர் ஆங்கில வார்த்தைகள் தான் பயன்படுத்துறாங்க. ஆமா, அது தவிர்க்க நம்ம என்ன நடவடிக்கை எடுத்துக்கணும்? பெற்றோர்கள் தான் செய்யணும். பெற்றோர்கள் தான் அந்த முயற்சியை ஏற்கணும். ஆங்கிலம் தான் என் குழந்தை படிக்க வேண்டும், இவர் அப்பா ஆங்கிலம் படிக்கவில்லை, தன்னுடைய குழந்தையாவது ஆங்கிலத்தில் நன்றாக எல்லோரிடத்தில் பேச வேண்டும் என்று விரும்புகிற காரணத்தினால் அந்த தமிழ் அங்கே மறைந்து ஒரு மாபெரும் உண்மையை தமிழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இங்கே தமிழகத்தில் தான் நான் ஆங்கிலத்தை கேட்டு இப்படி அழுகிறோமே தவிர, மற்ற நாடுகளில் எல்லாம் உயர் படிப்பு வரை அவர்கள் மொழியிலே தான் படிக்கிறார்கள். அங்கே பிரெஞ்சுனா ஜெர்மனினா ஜெர்மனி தான், ரஷ்யனா ரஷ்யன் தான், சீனானா சீனா தான். அவனோட உயர் படிப்பு முழுக்க சாதாரண ஒரு தாய்லாந்து சார், சியாம் மொழி, வளமே இல்லாத மொழி, ஆனால் உயர் படிப்பு வரைக்கும் அந்த மொழியில படிக்கிறான். மலாய் ஒரு வளமற்ற மொழி, அவன் உயர் படிப்பு பூரா அதிலே படிக்கிறான். ஏன் தமிழன் மட்டும் ஆங்கிலத்தில் படித்தால் தான் முடியுமா? இல்லை, அவர்கள் எல்லாம் ஒரு தகவல் தொடர்பு மொழியாக மட்டும்தான் ஆங்கிலத்தை படித்துக் கொள்கிறார்களே தவிர பாட மொழியாக அல்ல. இந்த உணர்வு இங்கே தமிழ்நாட்டுக்கு வரணும்.